சூப்பராக பெய்யுது மழை. அழகாக இருக்குது எங்கள் கடை. அப்படியே கடை வெளியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கேன். இந்த கடையில் முக்கால்வாசி உழைப்பு நான் தான் போடுறேன். நான் தான் இங்கே பரிமாறுறேன். 4 days ஆயிடுச்சு கடையை ஆரம்பிச்சு. கேத்ரின் சொல்லு, என்ன கண்டுபிடிச்சது 4 நாளில்? டிஃபன் கடை இப்போ யாராவது ஆரம்பித்தாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 4 days என்ன நடக்கும் சரியா? சும்மா ஒரு ஞாபகத்துக்காக. அதாவது தட்டில் இட்லி மாவு ஊற்றினா அது தட்டு இட்லி அப்படின்னு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் செம்ம கலையாகி போச்சு. என்னடா ஆனால் அது சரியாக வரமாட்டேங்குது, கவுத்தாலும் வரமாட்டேங்குது, மாவும் சரியாக நல்லா இல்லை டேஸ்ட்டு. பல சில மாற்றங்கள் யூடியூப் வீடியோவுக்கு அப்புறம் அவ்வளோதான் பண்ணிட்டோம். முக்கியமாக என் ஆஃபீஸில் இருக்கிற லேடிஸ்க்காக தான் சொல்லணும். கவிதா, இது மாதிரி கீதா, இவங்கெல்லாம் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. 4 நாள் என்ன ஆச்சு பண்ண சொல்லு. ஃபஸ்ட் டே எத்தனை கஸ்டமரு? செகண்ட் டே ஒரே கஸ்டமர். நிறைய செஞ்சுட்டு மீந்து போகிற அந்த ஃபீலிங்கை விட கம்மியாக செஞ்சு எல்லாம் விற்றுட்டு அவர் ஹாப்பியாக இருக்குல்ல. ஏதோ இன்னைக்கு எத்தனை கஸ்டமரு? 10 இருக்காது, 6 தான் இருக்கும். ஓ அப்படி ஒரே ஃபேமிலியே அவங்க ஃபேமிலியா அவங்க தனித்தனியா வந்தாங்க. தனித்தனியா வந்து 2 வாங்கி மேட்ச் பண்ணாங்க. சரி ரைட். ஓகே பரவாயில்லை. நாளை பின்ன பார்த்து சிரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்காதுல்ல. இப்போ சொன்னால் ஞாபகம் இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு ஞாபகம் இருக்காது. அதனால சும்மா ஓகேவா? இந்த யூடியூப்பில் போடலாமா?